எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. ஒரு தனி மனிதனை அடிச்சு துன்புறுத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லை. அதையும் மீறி ஒரு காவல்துறை அதிகாரி பண்றாங்கன்னா அது எதனால பண்றோம்? கொஞ்சம் அவரை கொஞ்சம் கடுமையா விசாரிச்சாதான் அந்த உண்மை வரும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தால், உண்மையா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் நம்ம கடுமையா விசாரிக்க வேண்டியிருக்கும் சார். இது ஒரு புனிதமான வேலை, இது மக்களுக்கான சேவை, இது நம்ம சம்பளத்துக்கு செய்யற வேலை இல்லை அப்படின்றத பாதி பேர் உணர்றது இல்லை. பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்லேயே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த தந்தை மகனை டார்கெட் பண்ணி சித்திரவதை பண்ணி குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரம் அடிச்சு அவங்கள சித்திரவதை பண்ண காரணம் என்ன சார்? அவங்க என்ன வேற ஏதோ பகையை வச்சுக்கிட்டு பண்றாங்க? இவங்களுக்கு என்னன்னா, நம்மளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை யார் கேட்க போறா, நம்ம போலீஸு அப்படின்ற அந்த ஒரு அலட்சிய போக்கு, அந்த இருமாப்பு, இதெல்லாம் தான் ஒரு சிலர்கிட்ட இருக்க தான் செய்யுது, இன்னமும் இருக்கு. இப்படிப்பட்டவங்களால தான் என்ன ஆகுதுன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இல்லைன்னா யோசிக்கலாம், இதெல்லாம் மனசாட்சி விரோதமான செயல், இதெல்லாம் பண்றாங்க நிறைய. நம்ம காவல்துறையில ஒரு சிலர் இப்படியெல்லாம் ஒரு அநாகரிகமா, ஒரு கண்ணிய குறைவா நடந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது. இது துரதிருஷ்டமா நடந்தது, அசம்பாவிதமாக நடந்ததுலாம் கிடையாது. இது ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலகணமோ அகம்பாவமோ திமுறோ இருந்ததுன்னா இப்படி தான் உள்ளே போக வேண்டி வரும். ஒரு 9 பேர் 6 வருஷமா உள்ளே இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா அது? இந்த மாதிரி இருமாப்பு உள்ளவங்களாம் இருக்கவே கூடாதுங்கிறேன். உண்மைதான், இவங்கெல்லாம் தவறாக போலீஸில் செலக்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் தவறான முறையில் போலீஸில் செலக்ட் ஆனவங்க. அதனால இவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்ததுன்றது, இந்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு தான், தப்பு கிடையாது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த கவிஞர் திரு VA ஜோதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். தமிழ்நாட்டையே உழுக்குன இந்த சாத்தாங்குளம் அந்த கேஸ்ல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளின்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? விரைவாக முடிச்சிருக்காங்களா? ஏன்னா பல கேஸ் 20-30 வருஷம்லாம் போயிருக்கு. ஸோ 6 வருஷத்துலேயே முடிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? முதல்ல ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இது எப்படி சொல்லணும்னா, முதல்ல அந்த மதுரை நீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்பு அவங்க வழங்கின தீர்ப்புக்கு உண்மையிலேயே வரவேற்கிறேன். என்னுடைய பார்வையில் நான் வரவேற்கிறேன். ஏன்னா காவல்துறையிலேயே நான் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட காவலர்களுக்கு உண்டான ஒரு தண்டனையாக தானே இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே மனசார அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது. இது துரதிருஷ்டமாக நடந்தது, அசம்பாவிதமாக நடந்ததுலாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பேர் காவல்துறையிலே, இப்போ நான்லாம் வேலை செஞ்சோம், போனோம், வந்தோம். நாங்களாம் கூட ஒரு சில கட்டங்களில் யாரையாவது ஏதோ ஒரு குற்றவாளியை விசாரிக்கணும்னா சில நேரங்களில் சின்னதாக துன்புறுத்த வேண்டிய வேலைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் சிறிதா துன்புறுத்தல்னா அது எப்படி சார்? ஒரு சும்மா அதுக்கு முன்னாடிலாம் லாடம் கட்டுறதுன்னு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளங்காலில் ஒரு 4 தட்டுவாங்க. அது எந்த எஃபெக்டும் இருக்காது. அதாவது அவருக்கு ஒரு பயமுறுத்துறதுக்கு தான் அது. அப்போது எதுக்காக அது கூடனா, எல்லா குற்றவாளியுமே வந்தவொடனே குற்றத்தை ஒப்புக்க போகிறது இல்லை. இப்போ வேற ஏதாவது ஒரு வழக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சரி அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கல எதனா ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். இந்த திருட்டு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய நகையை ஒரு திருடு பண்ணியிருப்பார், செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கும். இதை நகை எங்கன்னா எதுவும் விற்றுருப்பாரு, எங்கேயா வச்சுருப்பாரு, அவர் தான் பண்ணாருன்றது ஆதாரபூர்வமாக நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதை சொன்னால் தான் உண்டு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நகையை வாங்கி கொடுக்க முடியும். அது மாதிரி நேரங்களில் அவர் ஒரே பிடிவாதமாக அடம்ப்டாக இருந்தாருன்னா அப்போது இந்த மாதிரியான இது பண்ணணும். அதுக்கு கூட காவல்துறைக்கு பெரிய சட்டத்தில் இடம் கிடையாது. ஒரு தனி மனிதனை அடித்து துன்புறுத்துறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. அதையும் மீறி ஒரு காவல்துறை அதிகாரி பண்றாங்கன்னா அது எதனால பண்றாங்க? அதுதான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வழக்கில், நியாயமான ஒரு சில வழக்குகளில் கொஞ்சம் அவரை கொஞ்சம் கடுமையாக விசாரிச்சாதான் அந்த உண்மை வரும். பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அந்த நகையை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை நிபுணர் ஏன் அடிக்கிறீங்க போறீங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் இன்ஸ்பெக்டராக இருப்பார், அவரை கேட்பாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பாதிப்பு வரும் அந்த நிருபருக்கு. அவர் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் காணாத போய்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், அந்த இவன் தான் சார் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவார். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, தம்பி உட்காருங்க தம்பி, சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, எல்லாம் பண்ணுங்க. இவர் சாரோட வீட்டில் அந்த பொருள் எடுத்தீங்களா
அப்படின்னா அவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போது இவர் என்ன சொல்லுவார், சார் அவன் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த நிருபர் சொல்லுவார், சார் இப்படி கேட்டிங்கன்னா எப்படி சார் அவன் சொல்லுவான், அவனை ஏதாவது அடிச்சு கேளுங்க சார் அப்படின்னு அந்த நிருபர் சொல்லுவார். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார், அந்த சத்யராஜா இன்ஸ்பெக்டர் இருப்பார், என்ன சொல்லுவார்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏதோ ஒரு நினைக்கிறேன் நான் அந்த படம். அப்போது அதான் சார் உங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது தான் இப்படி சொல்கிறீங்க. இப்போ இதே வேலையை தான் நான் முன்னாடி செஞ்சேன். அப்போ நீங்கள் தான் பத்திரிகையில் எழுதுனீங்க, ஏன் வந்து காவல்துறை அடிக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதே உங்களுக்கு பாதிப்பு வரும்போது அடிச்சு கேளுன்றீங்க. ஸோ போலீஸில் வந்து நாங்கள் எங்களுக்கு யாருமே எந்த பொதுமக்களோ இல்லை குற்றவாளியோ எங்களுக்கு எதிரியோ எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்காமல் கூட விட்டுறலாம். அதால் யாருக்கு பாதிப்பு, கம்ப்ளைண்ட் கொடுக்குற உங்களுக்கு தானே பாதிப்பு. ஸோ உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தால், உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம கடுமையாக விசாரிக்க வேண்டியிருக்கும் சார். இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தந்தை மகனை வந்து டார்கெட் பண்ணி சித்திரவதை பண்ணி குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரம் அடித்து அவங்கள சித்திரவதை பண்ண காரணம் என்ன சார்? அவங்க என்ன வேற ஏதோ பகையை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க? இல்லைம்மா பகல் இல்லை, நான் அதான் நம்ம அழகாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் கேட்ட முதல் கொஸ்டினும் அதான், இப்போ கேட்குற கொஸ்டினும் அதான். நான் முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். நம்ம எடுத்தோடனே அதை சப்ஜெக்ட் சொன்னோம்னா ஆடியன்ஸுக்கும் அது ஒரு சரியாக விளங்காது. இப்போது காவல்துறையில் முதல்ல நமக்கு இந்த உடுப்பு வந்து காக்கி சொக்கா உடுப்பு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம். 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது கடவுளுடைய கிருபை இல்லாமல் இந்த காவல்துறையில் வந்து வரவே முடியாது. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், எவ்வளோ திறமை இருந்தாலும், அதுக்குன்னு அந்த சொக்காயை போடுறதுக்குன்னு ஒரு குடுப்பனை இருக்கணும். அது கடவுள் அருள் நான் சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தால் தான் அது வர முடியும். அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள், யாரோ செஞ்ச ஒரு பலனில், பூஜா பலனில், புண்ணிய பலனில் தான் அந்த காக்கி சொக்காயை போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் அது. இது மற்ற அரசு தொழில் மாதிரி இது கிடையாது. இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனையை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். ஒன்று கோயிலுக்கு போவான், சாமிகிட்ட போய் சொல்லுவான். அதை விட்டால் அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் தான் வருவான். ஸோ அவன் வாழ்க்கையே நம்மகிட்ட கொடுக்குறானும் போது அதை அலசி ஆராய்ஞ்சு அதில் ஒரு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதை வந்து உணர்றதே இல்லை. இது ஒரு புனிதமான வேலை, இது மக்களுக்கான சேவை, இது வந்து நம்ம சம்பளத்துக்கு செய்கிற வேலை இல்லை அப்படின்றத பாதி பேர் உணர்றதில்லை. நான் எல்லாருமே சொல்ல, ஒட்டுமொத்தமாக சொல்ல, காவல்துறையில் ஒரு 50% என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ பெரிய பெரிய மலர் கீடம் தலையில் வச்ச மாதிரியும், ஒரு 4-5 கை, கொம்பு, கால் எல்லாமே முளைச்சி ஒரு அசுர பலத்தில் யாரோ வந்து ஒரு ஆமாம் அப்படியே கடவுளால் அப்படியே நேரம் வேணத்துலேருந்து இறங்கிட்ட மாதிரியும் அந்த சொக்கா போட்டான்னு நினைக்கிறாங்க. அதிகாரிங்க மட்டும் இல்லை, போலீஸும் சில பேர் ஒரு தவறான எண்ணத்தில் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் எங்கெங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் வண்டி போவோம், ஒரு கடையில் போய் அதாவது கேட்பார். இப்போ சில நேரங்களில் டியூட்டியில் வரவங்க, ஏன்னா இது எல்லாமே இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால், நான் இன்னும் பெரிய மகாத்மா, இப்போ இந்த ரசிகர்கள் கூட கேட்கலாம், இவரும் அதே காவல்துறையில் இருந்தவர் தானே, இவருனா பெரிய மகாத்மாவா, கௌதம புத்திரா, இவரெலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரா அப்படிலாம் கேட்கலாம். உண்மைதான் அது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரமுறை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, மனித நேயம் இருக்குது, மனசாட்சி இருக்குது, நமக்குன்னு உணர்வு இருக்குது. நம்ம ஒன்றும் பெரிய எது வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலகணமோ அகம்பாவமோ திமிரோ இருந்ததுன்னா இப்படி தான் உள்ளே போக வேண்டி வரும். இப்போ இந்த 9 பேர் 6 வருஷமாக உள்ளே இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா அது? நீ வந்து ஒரு அக்யூஸ்ட் ஜெயில் உள்ள விட்டுட்டு வந்தால் வெளியே கூடிய ஒரு காவல் அதிகாரி, நீ 6 வருஷமாக நீ உள்ளே இருக்கிறன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் அந்த பதவியில் இருந்துட்டு சிறை சக கைதிகளோட இருக்கிறப்ப அவங்களோட மனநிலை எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? அது ஜெயிலில் அதுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது வந்து அட்வொகேட்ஸுங்க, அந்த மாதிரி போலீஸுங்க, அரசு ஊழியருங்க, இப்படிலாம் வந்து லஞ்சம் வாங்குறவங்க இப்படிலாம் வராங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் ஒரு தனி பிளாக் போடுறாங்க. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, அதால் ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு ஒரு தனி பிளாக்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஜெயில் தானே. 6 வருஷம்னா என்ன ஆச்சு? நீங்கள் பாதிக்கப்பட்டு, உன்னால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டு, உன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு, அதுங்களுடைய ஃப்யூச்சர் பாதித்து எங்கேயோ போய் முடியும் இல்லையா? அது இதோ இப்போ நாளைக்கு 30ஆம் தேதி தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, தண்டனை சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த தண்டனை எந்த மாதிரி இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. அது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு அது பாதிப்பு தான். அப்போது இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா இதுதான். இப்போது அதுக்கு உதாரணமாக சொல்லி வரேன் பாருங்கள். கீழே இருந்து வரேன். போதில் ஒரு பெட்ரோல் வண்டி போவோம், அதில் சும்மா ஒரு எஸ்ஐ இருப்பார், ஒரு டிரைவர் இருப்பாங்க. சில நேரங்களில் காலையில் 7 மணிக்கெலாம் வந்துட வேண்டியிருக்கும். சில நேரத்தில் மத்தியானம் 1 மணிக்கு டியூட்டி முடியாமல் கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலாம் இருக்கும். இப்போ போலீஸ்லலாம் வந்து என்ஜிஓஸ்லாம் சாப்பாடு கட்டின்னு போகிற மாதிரிலாம் நாங்கள் சாப்பாடெலாம் கட்டின்னு வர முடியாது. அது மாதிரி கஷ்டம். ஏன்னா 4 மணிக்கு வாங்குவாங்க,
ஏன்னா இப்போ எகிப்து அதிபர் வராரு, 4:30 மணிக்கெல்லாம் வந்து பார்க்க நிற்கணும் ரோட்லன்னுவாங்க. 4:30 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான வேலை இது. சூழ்நிலையெல்லாம் ஒரு சரியில்லாத ஒரு வேலை. அது மாதிரி நேரங்களில் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம ஹோட்டலில் அங்கே இங்கே தான் சாப்பிட்டாகணும். அப்போ அது மாதிரி சாப்பிட்ற பட்சத்தில் நியாயமாக வந்து நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்து சாப்பிடணும். அதானே முறை, அதானே நியாயமும் கூட. சரி, ஒரு ஸ்டேஷனில் லிமிட்டில் இருக்கிறதுனால ஒரு முகதாட்சணைக்காக நம்ம ஸ்டேஷனில் இருக்காரு, வேலை செய்கிறாரு, வீட்டுக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலையால் அந்த ஹோட்டல் ஓனரே கூட இவர்கிட்ட பரிச்சயமாக இருப்பார், பேசுவார், கொள்வார். சார் என்ன சார் காலையிலேருந்து பார்க்குறேன் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரில, வேணா ஒரு டிஃபன் வாங்கிக்கிங்க சார், இல்லை மதியானம் சாப்பாடு வாங்கிக்கிங்க, அவரே கூட சொல்லலாம். இல்லைன்னா இவங்களே கூட கேட்பாங்க, ஒரு சாப்பாடு டிரைவருக்கு ஒரு சாப்பாடு, எனக்கு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னாங்கன்னா கட்டி கொடுப்பாங்க. இல்லை வந்து சாப்பிட்டு போங்க சார்னு சொல்லுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இல்லைங்களா? ஆனால் இது வந்து கட்டாயமோ கம்பல்சேஷனும் கிடையாது இல்லையா? இது வந்து சும்மா நம்ம கேட்குறோம், அவர் கொடுத்தா சாப்பிடணும், இல்லைனா இல்லை. இப்போ சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அந்த ஹோட்டலுக்காரர்கிட்ட முன்னாடி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிருப்பார், அவர் 2 பிரியாணி கொடுத்துட்ருப்பார். நான் அதை ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வர ஒரு பீட் இருப்பார், அவர் வருவார், அவர் வாங்கிட்டு போனது இவருக்கு தெரியாது. இவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவர் விட்டுட்டு கூட இன்னொரு ஹோட்டலில் கூட ஒரு கேட்டு வாங்கிக்கலாம். இவருக்கு தெரியாது, இவர் கேட்பார். ஸோ அவருக்கு என்ன ஆகும்னா, சார் நான் சார் இப்போ தான் 2 பிரியாணி வாங்கி போனாங்க, ஸ்டேஷனில் ரைட்டர் சொன்னாருன்னு 2 பேர் வாங்கி போனாங்க, அப்புறம் இப்போ அவர் ஏதோ பந்தோபஸ்தில் யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி போனாங்க சார், நீங்கள் வேறு வரீங்களே சார், என்ன சார் அப்படின்னு அவர் ஏதாவது கொஞ்சம் இதுவாக பேசிட்டாருன்னா அதை மனசில் வச்சுக்கிறது. உடனே ஓ நான் கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டியா, பேசுறீங்களா, நீ எப்படி இங்கே ஹோட்டல் நடத்துகிற பார்க்கலாம். இதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பூதாகரமாக ஆகும். அப்போது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இவருக்கு விரோதி மாதிரி ஆவார். அப்போது நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டில் அவர் வருவாரான்னு பார்த்துனே இருப்பார். ஹோட்டலில் ஒருத்தன் குஷ்டு வந்து கலடா பண்ணிட்டான், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா இவர் உடனே அதான் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்ட்டு மனசில் வச்சுக்குவார். அன்றைக்கி நான் வந்து கேட்டேன், எனக்கு கொடுக்கல, நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுற பாருன்னு அந்த குடிகாரங்கிட்ட நியாயப்படுத்தி அவன் பண்ணது நியாயன்ற மாதிரி பேசுவார். இவரே அவனுக்கு என்ன சொல்லியும் கொடுப்பாரு. அவன் தண்ணி கேட்டானா நீ தண்ணியே கொடுக்கலையா, அப்புறமா சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி இருந்து தான் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துகிற, அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் நீ வந்து பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் வேறு கொடுக்குறியா அப்படிம்பாரு. நம்ம வேறு வழியில் எதுவும் சொல்லவும் முடியாது. அப்போது இதெல்லாம் வந்து மனசாட்சி விரோதமான செயல். இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க நிறைய நம்ம காவல்துறையில். ஒரு சிலர் இப்படியெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு கண்ணிய குறைவாக நடந்துக்கிறாங்க. இதனால தான் என்ன ஆகுதுன்னா அதிகாரிக்கு கெட்ட பேர் ஆகுது, நல்ல அதிகாரிக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா கெட்ட பேர் ஆகுது. இது எங்கே போய் முடியுது, அதோடு இல்லை அரசு வரைக்கும் போகுது இல்லையா? அரசாங்கத்துக்கு வரைக்கும் கெட்ட பேர் ஆகுது. இந்த விஷயம் சின்னதாக சொல்கிறேன், இது பெருசாக ஒரு விஷயம். இதே தாட்டு தான் அங்கே ஏதோ ஒரு சம்திங். அவங்க 2 பேரும் அந்த ஜெயராஜும் அந்த பெனிக்ஸும் அவங்க ஒரு கரெக்டான செல்போன் கடை அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்க கெஞ்சா விற்றா போலீஸை பயப்படலாம், சாராயம் விற்றா போலீஸை பயப்படலாம். இல்லை அவங்க நியாயமான ஒரு தொழில் பண்ணுறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, அந்த ஊரில் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கேள்விப்பட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அங்கே போய் ஏதாவது வண்டி போய் போலீஸ் வண்டி அங்கே நின்னா கூட சார் கடையை வாசல் நிற்காதீங்க, ஓரம் நிறுத்துங்க, அது சொல்லலாமே. வாசல் நிறுத்தினா அப்படி கஷ்டம் தானே, ஒரு ஓரம் நிறுத்துங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம் யாராவது ஏதாவது அங்கே போலீஸ் ஏதாவது வந்து ஏதாவது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கு சார் எதுக்கு சார் அவனா இப்போ ரோட்டில் கடை வச்சுக்கிறான் பாவம் பிளாட்ஃபார்மில், அவனையா சார் தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஏதோ இவங்க மைண்டில் வச்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன நமக்கு தெரியாது. அப்போது இதெல்லாம் தான் எனக்கு ஏன் இதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, அவனை அவ்வளோ துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெருசாக கொரோனா காலத்தில் கடை திறந்து வச்சிருந்தாரு. தீர்ப்புகளை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு 2 பேர் கிடச்சிருக்காங்க, வாங்க அடிச்சு பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி அது எப்படி சார் பார்க்குறது நம்ம? அதுதான் சொல்ல வரேன். அப்போது எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்குது, எவ்வளோ ஒரு அவங்க மேலே வந்து இவங்களுக்கு வந்து வெறித்தனம் இருந்துருக்குது பாருங்கள் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து காவல்துறையில் நீங்கள் வந்து நல்லது செய்து தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? உங்களை நம்பி தான் ஜனங்க இருக்குது. நீ பாதுகாக்கணும் கொடுக்கறதுக்கு தான் நீ இருக்க ஒழிய ஒருத்தனை அடித்து சாவடிக்கிறதுக்காக நம்ம இருக்கோம் இல்லை. இப்போ வந்து அதுக்கு தான் நான் அதை சொல்ல வந்தேன். சின்னதாக நம்ம துன்புறுத்தணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இது மாதிரியான விஷயங்கள் அவரால் பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது, பெரிய பாதிப்பு. ஒரு 10 சவர நகை போயிடுச்சு, ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா திருடியும் போயிட்டாரு, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணணும், காட்சி பண்ணணும், அவங்க ஐயோ நான் 10 நாளில் கல்யாணம் சார், 10 லட்ச ரூபா தூக்கி போயிட்டான் சார் அப்படின்னு நம்ம கையும் களமாக பிடிச்சி அவன் துட்டே சொல்லலை, எங்கே இதுன்னு சொல்லவே மாட்டேன்றான்னா நம்ம விட்டுற முடியாது இல்லையா? அப்போ அவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய தேவைகளை கருதி நம்ம வந்து கொஞ்சம் லேசாக விசாரிக்கிறோம். அதுவே வந்து சட்டத்துக்கு மீறி தான் செயல்படுறோம்.
அப்போது அவங்களுடைய நன்மைக்காக தான். இப்போ வந்து அந்த 10 லட்சம் அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை எதுவுமே ரிமாண்ட் பண்ணிட்டு போனால் போலீஸுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. போலீஸுக்கு வரப்போகிற சம்பளம் வரப்போது ஒன்றும் இல்லை. ஆனால் 10 லட்சம் பறி கொடுத்தவங்க தானே பாதிக்கப்படுறான். சார் என்ன சார் நான் கல்யாணத்தை வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு அவங்க அழுவாங்க இல்லையா? நான் என்னம்மா பண்ண முடியும், அவன் இல்லைன்றான், நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோமா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதையும் மீறி செய்கிறோன்னா இந்த மாதிரியான மக்களுடைய நன்மையை கருதி தான் செய்கிறோம். சரி, கேள்வி என்னன்னா, இந்த பென்னிக்ஸ் சேர தந்தை மகனை வந்து கிட்டத்தட்ட அந்த காவல்துறையினர் 6 மணி நேரமா அடிச்சாங்கன்னு சொன்னால, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துரும்ன்றத அவங்களுக்கு நல்லா தெரியும். இதையும் மீறி அடிக்கிறாங்கன்னா அவங்க எதனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தைரியம் இருக்கு. அது எப்படின்னா தம்பி, ஆத்திரத்தில் அறிவு எடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, முதல்ல தன்னுடைய நிலைப்பாடை உணராதது. காவல்துறையில் இவ்வளோதான் நம்ம வந்து இவ்வளோதான் நம்ம வரமுறை, இதுக்கு மீறி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்ற தன்னடக்கமும், காவல்துறையை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு உணர்வு உள்ளவனாக இருந்தான்னா அந்த மாதிரிலாம் செயல்பட மாட்டான். இவங்களுக்கு என்னென்னா, நம்மளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை யார் கேட்க போகிறா, நம்ம போலீஸு அப்படின்ற அந்த ஒரு அலட்சிய போக்கு, அந்த இருமாப்பு, இதெல்லாம் தான் ஒரு சிலர்கிட்ட இருக்க தான் செய்யுது, இன்னமும் இருக்குது. இப்படிப்பட்டவங்களால தான் என்ன ஆகுதுன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இல்லைன்னா யோசிக்கலாமே, நம்ம ஒருத்தர் போய் அடிக்கிறோன்னா அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல. நாளைக்கு வந்து சரி அவன் சாகாமையே கூட இருக்கட்டும், அப்பாவும் பிள்ளையும் சாவாம கூட இருக்கட்டும், உயிரோட 60-65 வயசு இருக்கும் சார், வயசானவர் சார், அவரை போய் அடிக்கணுன்ற போதே அந்த என்ன வந்து வரணும்ல, யோசிக்கணும்ல. நாளைக்கு அவர் பாதிச்சதுன்னா கூட, அவர் கை ஓடிச்சது கால் ஓடிச்சது பாதிச்சதுன்னா கூட அதுவே நமக்கு ஒரு பெரிய பாவம் தானே. அவங்களுடைய அதாவது அவர் ஏதாவது பெரிய தவறு பண்ணியிருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து எதையாவது அந்த ஊரில் வந்து பாம்பு வைக்க வந்தாங்க, அது புள்ள துணையாக தீவிரவாத செயல், ஒரு தீவிரவாத செயல் ஏற்பட்டாங்க, ஒரு 10-15 தீவிரவாதிகளை வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு இருந்தால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அந்த காவல் நிலையத்துக்கும் அந்த கடைக்கும், ஒட்டுமொத்த காவல் நிலையத்துக்கும் சொல்கிறேன் நான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் அக்யூஸ்ட் ஆகிறாங்க. அப்படியே ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அது இப்போ அந்த இதில் ஒரு நகை திருடு போச்சுன்னு ஒரு அம்மா செக்யூரிட்டி சொன்னாங்க, அஜித்குமார் கேஸில் ஒரு 4 பேர் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, ஸ்பெஷல் பார்ட்டி. அவ்வளோதான் இருக்கும். அப்படிதான் ஒரு எல்லா வழக்குலையுமே ஒரு லாக்அப் டெத் ஆகிடுச்சுன்னா கூட சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் பார்ட்டி தான், அதுக்குண்டான லீடரு, அதுக்குண்டான இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு ஏடு, ஒரு போலீஸ், இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷனில், இந்த சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்டேஷனுடைய கதையை பார்த்தா கிட்டத்தட்ட 9 பேர் இதுல இன்வால்வ் ஆகிறாங்க. ஒருத்தவங்க கூட அந்த மனசு இருந்திருக்காது. இல்ல, நிறைய பேர் போலீஸ் அங்க இருக்காங்க. வெறும் 9 பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுக்கு சாட்சி சொன்னதும் போலீஸ் தான். ஆமா, அதையும் நம்ம இங்க பதிவு பண்ணணும். இதுக்கு சாட்சி சொன்னதும் ஒரு லேடி போலீஸ், இன்னொரு போலீஸ், இன்னும் அங்க சாட்சி சொன்னவங்களும் போலீஸ் தான். அப்ப அவங்களாம் வந்து ஒரு நேர்மையான, நியாயமான, மனசாட்சி உள்ள, மனிதநேயம் உள்ள, உண்மையான போலீஸ் அவங்க தான். நம்ம சபார்டினேட் ஆச்சே, நம்ம கூட வேலை செஞ்சவங்களாச்சே, நம்ம இவங்களை காப்பாற்றணும் அப்படிலாம் நினைக்காம அடிச்சது உண்மைதான் சார், சொல்லி அடிச்சாங்க அப்படின்னு நிறைய விட்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி இருமாப்பு உள்ளவங்களாம் இருக்கவே கூடாதுங்கிறேன் நான். உண்மைதான், இவங்கெல்லாம் தவறாக போலீஸில் செலக்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் வந்து தவறான முறையில் போலீஸில் செலக்ட் ஆனவங்க. செலக்ட் ஆகும் வந்து தவறுன்ற மாதிரி நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். அதனால் இவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்ததுன்றது, இந்த தீர்ப்பு வந்து அருமையான தீர்ப்பு தான், தப்பு கிடையாது. இது என்ன ஆகுனா, தமிழ்நாடு பூரா இன்னும் இருக்கிற அதிகாரிகளுக்கும் இது வந்து போலீஸுக்கும் வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்குது. ஒரு பயம் கூட வேணாம், ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. எதுக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் உனக்கு என்ன அளவு இருக்குது, அந்த அளவுகளை மீறி எதுக்கு போகிறீங்க? நீங்கள் வந்து அவர் அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு இல்லையா? அப்படியே நீங்கள் அடிக்கணும், போகணும், வரணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கும் வந்து நியாயம் இருக்கணும், நியாயமான முறையில் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு பெரிய, இப்போ ஒரு பந்தோபஸ்து, பெரிய விஐபி பந்தோபஸ்து, அந்த பந்தோபஸ்துக்கு வந்து பாம்பு வச்சுட்டாங்க, ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கண்கூடாக தெரிஞ்சு போச்சு. அவரை நம்ம பிடிச்சிட்டோம் கையும் களவுமா. அவர் வரும்போது அந்த பாம்பு வெடிச்சதுன்னா நம்ம நாட்டுக்கே சேதம், காவல்துறைக்கே களங்கம், பேர் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவரை கொஞ்சம் துன்புறுத்தி கேட்கலாம், எங்கடா வச்சுக்கிற அந்த பாம்பை சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்கலாம். அதில் ஒரு நியாயமும் இருக்குது, அர்த்தமும் இருக்குது. அப்போ கூட அவன் உயிர் போகிற மாதிரி அடித்து கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அவனை அடித்து சாவச்சோம்னா அதில் தப்பு, அதில் நியாயமே இல்லையே. ஸோ அடித்தது, அவனை வந்து 2 பேரும் இறந்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒருவரை சந்திப்போம். வணக்கம்.